ஓகே. ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளில். ஸோ என்னென்னா பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி பார்த்தோம். ஓகே, ஹைப்பர் ஜாமெட்ரிக் அண்ட் தென் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். அது எல்லாமே டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளில். இன்னைக்கு வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும். ஸோ ஸ்பெஷல் distributions in continuous random variable. Continuous random variable ஸ்பெஷலா இருக்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, ஒரு ரேண்டம் வேரியபிள், ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எப்போ வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்னாக்கா அதனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2π டைம்ஸ் சிக்மா இன்டூ இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ by sigma whole square. அப்போ இன்னும் 1/2 அடிக்கணும், இல்லைன்னா அதை நம்ம பிரித்து வச்சோம்னா e power minus of x minus mu whole square by 2 times sigma square, where x lies between minus infinity and plus infinity. சப்போஸ் ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி இருந்ததுனாக்கா, ஒரு எக்ஸோட பிடிஎஃப் வந்து தென் வி சே எக்ஸ் ஃபாலோஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன் வந்து மியூ, இங்கே இந்த ஃபங்க்ஷன்லேயே மியூ இருக்குதுங்க. அப்புறம் இந்த வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர். ஸோ தேர்ஃபோர் வி கேன் டினோட் எக்ஸ் ஃபாலோஸ் என் ஆஃப் மியூ கமா சிக்மா ஸ்கொயர். தட் மீன்ஸ் வாட்? This random variable x follows the normal distribution with mean mu variance sigma square. Okay, so இது வந்து probability density function. So once நம்ம small f இருந்தனா capital F அந்த probability distribution function எப்படி டிஃபைன் பண்ணோம்? capital F of x is nothing but probability of x less than or equal to x. இது என்னக்கா இன்டகிரேஷன், ஏன்னா இது எல்லாமே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தான். ஸோ இன்டகிரேட் பண்ண போறீங்க, அதான் இன்டகிரல் f of x dx. இங்கே எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டோ அதை நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வந்து 1/sigma டைம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தோம்னா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் பை 2 times sigma ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். ஓகே, இங்கே எக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே லிமிட் வந்து அப் டு எக்ஸ் தான், இன்ஃபினிட்டி கிடையாது. பண்ணும்போது இங்க உள்ள வேரியபிள் எக்ஸ் ஆகிக்கூடாது, வேற ஏதாவது வேரியபிள் வச்சுக்கோம், சம் யூன்னு வச்சுக்கோம். ஸோ யூ ஆர்லாம் வின்னு வச்சுக்கோம். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் பை 2 times சிக்மா ஸ்கொயர் இன்டூ டி. ஸோ இதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ ரேண்டம் வேரியபிள் எப்போ வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்னாக்கா அதனுடைய ப்ராடக்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஸ்மால் எஃப் இருக்கணும். அதனுடைய மீன் வந்து மியூ, வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர். வி டினோட் திஸ் நோட்டேஷன். நோட்டேட் பண்ணுறேன் அர்த்தம், இந்த எக்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது, அதனுடைய மீன் வந்து மியூ, சிக்மா ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ். அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னே நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் டேரெக்டாக எழுதலாம். இதான் ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதுல இருந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் எடுத்துக்கிறேன். என்னன்னாக்கா இப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனில் இந்த இ பவர் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1/sigma டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π இ பவர் மைனஸ் ஆஃப், அது இன்னும் நம்ம 1/2 வெளியே கூட எடுத்துட்டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா ஹோல் ஸ்கொயர் எழுதணும். இந்த நீங்கள் அப்படியே தனித்தனியாக எழுதினாலும் அதே தான் வரும். ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் போட போகிறோம். கேபிட்டல் இசட்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். என்னன்னாக்கா இந்த எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா
இப்போ எக்ஸ்ன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள், மியூன்றது மீன், சிக்மான்றது வேரியன்ஸ். சிக்மா ஸ்கொயர்ன்றது தான் வேரியன்ஸ், சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அது இசட்னு வச்சுக்கோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் பண்ணும்போது இந்த இசட்டோட மீன் யாருனாக்கா 0 தெரியும், வேரியன்ஸ் வந்து 1ன்னு தெரியும். ஏன்னா இதோட எக்ஸோட மீன் வந்து மியூ, வேரியன்ஸ் வந்து சிக்மானா இந்த டோட்டலா இசட்டோட மீன் வந்து 0, வேரியன்ஸ் வந்து 1. இதைத்தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். ஸ்டாண்டர்டைஸ்டு ரேண்டம் வேரியபிள்னா கிவன் ரேண்டம் வேரியபிள்ல இருந்து புது ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ண போறோம். அந்த புதுசா டிஃபைன் பண்ண ரேண்டம் வேரியபிள் மீன், வேரியன்ஸ் வந்து 0 and 1 இருந்ததுன்னா அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ரேண்டம் வேரியபிள். ஸோ அதே தான் இங்க. இப்போ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். இங்க இந்த எக்ஸோட எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் மியூ அண்ட் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் இருக்கு. இப்போ இசட் ஃபாலோஸ் அகைன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஆனா மீன் வந்து 0, வேரியன்ஸ் வந்து 1. இப்படி இருந்ததுன்னா இந்த இசட்டுக்கு பேர் என்னன்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான், ஆனால் ஸ்பெஷலாக வந்து மீன் 0, வேரியன்ஸ் 1 இருந்ததுன்னா அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டாண்டர்ட்னாலே என்ன அர்த்தம்? மீன் 0, வேரியன்ஸ் 1 அர்த்தம். ஸோ அப்போ கிவன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுனாக்கா இந்த சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் யூஸ் பண்ணி அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணினா இந்த இது என்னவா மாறும். இப்போ இந்த இசட்டுக்குனுடைய பிடிஎஃப் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இதை நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா இ பவர் மைனஸ் அது ஃபுல்லாகவே இசட்னு ஆகிடும், இசட் ஸ்கொயர். அப்போ இசட் ஸ்கொயர் பை 2 இங்கே வந்து 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ இதான் வந்து பிடிஎஃப் ஆஃப் திஸ் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கேபிட்டல் எஃப் எப்படி டிஃபைன் பண்ணலாம், சேம் தான். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் லெஸ் than or equal to இசட் இஸ் நத்திங் பட் 1 by square root of 2 pi integral minus infinity to இசட் e power minus some u square by 2 into du. ஸோ இது வந்து என்னன்னா இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபார்மேட்ல இருந்தால் அந்த ரேண்டம் வேரியபிள் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து எப்படி டிவைட் பண்ணாக்கா எக்ஸ் ஃபாலோஸ் திஸ் n ஆஃப் மியூ சிக்மா ஸ்கொயர். அது ஸ்டாண்டர்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா அதனுடைய மீன் வந்து 0, வேரியன்ஸ் வந்து 1 இருந்தால் அது வந்து ஸ்டாண்டர்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும். ஸோ இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அதை வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம் சொல்லுவோம். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் தியரம், தி சென்ட்ரல் லிமிட் தியரம். ஸோ இன் ஷார்ட்டாக வந்து சிஎல்டின்னு சொல்லுவாங்க. சிஎல்டினா சென்ட்ரல் லிமிட் தியரம், சிஎல்டி தியரம். ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டெஃபினிஷன் வந்து ரீகால் பண்ணிப்போம். சப்போஸ் x1, x2 எக்ஸெட்ரா xn வந்து ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கு. இந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், திஸ் கலெக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இஸ் கால்டு IID. IIDனா என்னதுனாக்கா இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட். அதான் ஷார்ட்டா வந்து ஐஐடின்னு சொல்லுவாங்க. ஐஐடி அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ், ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஸோ வி சே த கலெக்ஷன் ஆஃப் திஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் செட் டு பி IID, தட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் இஃப் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் வந்து இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது ஸ்மால் எஃப் இருக்குல்ல, அது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஸ்மால் இந்த x1 அப்படின்னா இந்த x1 என்ற ரேண்டம் வேரியபிளுடைய ஸ்மால் எஃப், அதுவும் x2னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எக்ஸெட்ரா எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த xn, fxn ஆஃப் x
எல்லா ரேண்டம் வேரியபிளுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் இங்கே டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஏன்னா இங்கே எல்லாம் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ன்றதால டென்சிட்டி ஃபங்க்ஷன் எல்லா டென்சிட்டி ஃபங்க்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். அதான் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட்னு அர்த்தம். அப்புறம் நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் என்ன அர்த்தம், அது நம்ம படிச்சிருக்கோம். என்னது அந்த எஃப் ஆஃப் x1 x2 எக்ஸெட்ரா xn வந்து ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ஒன் ஆஃப் x1 ஆஃப் x2 எக்ஸெட்ரா f ஆஃப் xn. ஸோ அந்த லீனியர் இண்டிபெண்டாக இருக்கணும், அப்புறம் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா தென் வி சே திஸ் கலெக்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் செட் டு பி IID, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, இது வந்து ஜஸ்ட் டெஃபினிஷன். இப்போ தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். சப்போஸ் லெட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியரம் let x1 x2 etc xn be independent, x1 x2 etc xn be independent random variable and that are identically distributed. அப்படினா நம்ம என்ன சொல்லினா let b x1 x2 etc xn be I d variables இல்ல random variables. இண்டிபெண்டன்ஸ் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா இந்த எல்லா ரேண்டம் வேரியபிளுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும், இண்டிபெண்டன்ஸாக இருக்கும். அப்படி இருந்து பிளஸ் இப்போ ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் மீனும் இருக்கும், வேரியன்ஸ் இருக்கும், அது எல்லாமே ஈக்குவல். தட் இஸ் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஈச் xi இஸ் மியூ. எல்லாத்துக்கும் வந்து சேம் தான். அந்த மியூ வந்து ஒரு ஃபைனைட் நம்பர், இன்ஃபைனைட் நம்பர் கிடையாது. அண்ட் த வேரியன்ஸ் ஆஃப் ஈச் xi இஸ் சேம் நம்பர், மேபி சிக்மா ஸ்கொயர். எல்லா ரேண்டம் வேரியபிளுக்கும் மீனும் வேரியன்ஸும் சேமா இருந்ததுன்னா அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, தென் நம்ம புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ண போகிறோம். அது என்னன்னாக்கா இதனுடைய லீனியர் காம்பினேஷன், தட் இஸ் எஸ்என் வச்சுக்கணும். x1 + x2 + எக்ஸெட்ரா + xn divided by n. Sometimes it take divided by n. The average. இது ஒரு ரேண்டம் வேரியபிள். இப்போ என்ன இந்த ரேண்டம் வேரியபிள் இந்த ரேண்டம் வேரியபிளுடைய மீன் என்ன, வேரியன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு புதுசாக ஒரு இது டிஃபைன் பண்ண போகிறோம். அதனுடைய ஓகே, நான் டைரக்டாக நான் அப்படியே எழுதிடுவோம். புதுசாக டிவைட் பை n இடத்துல Sn ஈக்குவல் டு sum of this n random variable. Sum of random variable also random variable. அப்போ Sn என்றது ஒரு ரேண்டம் வேரியபிள் ஆயிடுது ஃபார் எனி n. S1 என்றது ஜஸ்ட் x1 தான், S2 என்றது x1 + x2, S3 என்றது x1 + x2 + x3 and so on for n equal to 1 2 3 and so on. இப்போ இப்படி டிஃபைன் பண்ணிட்டா இதனுடைய புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம். அது வந்து ஏதாவது Zn வச்சுக்கோமே. Znன்றது என்னன்னாக்கா Sn minus n times mu by sigma times square root of n. இல்லை நீங்கள் இன்னும் அப்படி போறீங்கன்னா அப்படி தேவையில்ல, நமக்கு வேற மாதிரி கூட டிஃபைன் பண்ணுவோம். இந்த புது வேரியபிள் இப்போ எக்ஸ் பார்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் பார்ன்றது என்னன்னாக்கா மீன், அதாவது என்னத்தையும் குட்டி என்னால் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ் பார்ன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள், அதனுடைய இது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு பை டெஃபினேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ இது ஸ்கேலார் 1/n ஸ்கேலார் வெளியே வந்துடும். அப்போ டெஃபினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா E of x1 + E of x2 அந்த மாதிரி வரும், E of xn பை த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. நம்மளுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், எல்லா xi-னுடைய EIஸும் வந்து மியூ. அப்போ மியூ ப்ளஸ் மியூ ப்ளஸ் மியூ n டைம்ஸ் மியூ, n கேன்சல் ஆச்சுன்னா மியூ. அப்போ இந்த ஆவரேஜினுடைய மீனும் என்னது மியூ தான். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் என்னன்னாக்கா அகைன் இப்போ ஸ்கேலர் வெளியே வரும்போது ஸ்கொயராக வரும். நம்ம வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் வந்து a² டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ அந்த ஸ்கேலர் வெளியே வரும்போது 1/n² வரும். அப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேரியன்ஸ் அப்ளை பண்ணும்போது வேரியன்ஸ் ஆஃப் x1 + எக்ஸெட்ரா ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் xn வரும். எல்லா வேரியன்ஸும் சிக்மா ஸ்கொயர், அப்போ n டைம்ஸ் சிக்மா ஸ்கொயர். அப்போ ஒரு n வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ மேலே வந்து n டைம்ஸ் சிக்மா ஸ்கொயர் கிடைக்கும், கீழே வந்து n² இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னாக்கா சிக்மா ஸ்கொயர் பை n கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ அப்போ புதுசா ஒரு ரேண்டம் வேரியபிள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்னது? எக்ஸ் பார். எக்ஸ் பார்ன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள். அதனுடைய மீன் வந்து மியூ, வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் பை என் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா புதுசா ஒரு வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ண போறோம். அது யாருனாக்கா இசட் என் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இசட் என் யாரு டிஃபைன் பண்ணுறனாக்கா எக்ஸ் பார் இருக்குல்ல அது மைனஸ் மியூ பை சிக்மா ஸ்கொயர் பை என். ஏன் நம்ம இப்படி டிஃபைன் பண்றோம்னாக்கா இதை நீங்க சிக்மா இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னா அப்புறம் எக்ஸுனுடைய ரேண்டம் வேரியபிளை அந்த மியூ கழிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை டிவைட் பண்ணணும். ஆனால் இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடையாது. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? சிக்மா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். சிக்மா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸ் பார்ன்ற ரேண்டம் வேரியபிளை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இசட் இப்படி தான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும். அந்த மீனை கழிச்சு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் டிவைட் பண்ணும். ஸோ இது வேரியன்ஸ்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும். இப்போ இதனுடைய மீன் வேரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு கிளியராக தெரியும் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் இசட் என்னன்னு கிடைக்கும். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். அப்போ 0. அப்போ வேரியன்ஸ் ஆஃப் இசட் யாரு? 1ன்னு கிடைக்கும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய மீன் 0, வேரியன்ஸ் வந்து 1ன்னு. ஆனால் நம்ம ஆல்ரெடி இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா இங்கே முன்னாடி ஸ்டாண்டர்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மீனும் வேரியன்ஸும், மீன் வந்து 0, வேரியன்ஸ் வந்து 1ன்னு இப்படி ஒன்று சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே ஒரு ரேண்டம் வேரியபிள் சொல்லியிருக்கோம். ஆனால் இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதனுடைய மீன் வந்து 0, வேரியன்ஸ் வந்து 1. அப்போ நீங்கள் எண்ணை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆஸ் என் கோஸ் டு இன்ஃபினிட்டி இந்த இசட் என்ன ஆகுனாக்கா கன்வர்ஜஸ் டு சம் ரேண்டம் வேரியபிள் ஒய்ன்னு ஆகிடும். as n goes to infinity. நீங்க என்ன பெருசா நிறைய ரேண்டம் வேரியபிள் எடுக்கும்போது இந்த இசட் என்னன்றது என்னவா மாறுனாக்கா ஒரு ரேண்டம் வேரியபிள் ஆர் ஒய். இந்த ஒய் என்னன்னாக்கா இஸ் ஃபாலோ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப ஈச் இசட் வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. ஆனால் அதனுடைய மீன் வேரியன்ஸ் வந்து 0 and 1. n goes to infinity ஆகும்போது இந்த இசட் n கன்வர்ஜஸ் டு சம் ஃபங்க்ஷன், அதாவது ஒய். அந்த ஒய் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம். ஸோ சென்ட்ரல் லிமிட் தியரம் என்ன சொல்றாங்கன்னாக்கா கிவன் எனி செட் ஆஃப் டிஸ்கிரீட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தட் ஆர் ஐடிஐடி, அப்புறம் எல்லாத்துக்கும் மீனும் வேரியன்ஸும் சேமா இருந்தால் we can define new random variable x bar that is average. அதை யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் அந்த எக்ஸ் பார்ன்றதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணினா இசட்ன்னு ஒரு ரேண்டம் வேரியபிள் கிடைக்கும். இங்கே வந்து n goes to infinity ஆகும்போது இந்த இசட்ன்றது அப்ரோச்சஸ் டு சம் random variable. அந்த random variables follows standard normal distribution. ஆனா each z வந்து standard normal distribution கிடையாது. ஆனா கன்வர்ஜ் ஆகுறது standard normal distribution. ஸோ இதான் வந்து இந்த தியரம். இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தியரம் என்ன சொல்லுதுன்றத ஞாபகம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும், உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்ககிட்ட என்ன இருக்குனாக்கா ஒரு செட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, அதனுடைய மீன் வந்து சேமா இருக்கு, வேரியன்ஸும் சேமா இருக்கு. அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ்லாம் வச்சு ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்றீங்க, அதான் இசட்என். அந்த இசட்னுடைய லிமிட் தான் ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நம்மளுக்கு தேவை ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னா இஸ் நத்திங் பட் லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ். என்ன சீக்வன்ஸ்னா இசட்என். நீங்க ஒரு சீக்வன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணீங்க இசட்என், அது கன்வர்ஜ் ஆகிறது தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேணும்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐஐடி ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுத்து மீனும் வேரியன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் கொண்டு வந்துடலாம். அது யாருனாக்கா லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் இசட்என். வேற இசட்என் இருந்தது ஸ்டாண்டர்டைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த எக்ஸ் பார். ஸோ இதான் அந்த தியரம். ஓகே, ப்ரூஃப்லாம் ஒன்றும் பண்ணல, அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போவோம். நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இங்க எல்லாமே வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளா தான் பேசப்படும். அதனுடைய ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ ஒரு ரேண்டம் வேரியபிள் எப்போ வந்து ஃபாலோஸ் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம்னாக்கா அதனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/b - a இருக்கும். எப்பனாக்கா இஃப் அந்த ஏக்கும் இந்த இன்டர்வல்ல மட்டும் எக்ஸ் இருந்ததுன்னா
அதனுடைய வேல்யூ வந்து b minus a 1 by b minus a மற்ற டைம்ல வந்து 0 otherwise. So therefore the uniformly distribution defined on the interval தான். அதனால இந்த x வந்து இப்படி டினோட் பண்ணுவாங்க. x follows u of a comma b. u means uniform. So அப்படின்னா அர்த்தம் x follows the uniformly distribution on the interval a comma b, closed interval a comma b. அப்ப அதனுடைய probability mass function probability density function வந்து 1 by the difference of the interval b minus a. ஓகேங்களா? ஸோ இதை நீ ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இது வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன், இதனுடைய எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் இதனுடைய இன்டெகிரேஷன் வந்து ஒன்றா இருக்கும். எல்லாமே சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ இதனுடைய மீன் வேரியன்சி என்ன? ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் திஸ் என்னன்னாக்கா b மைனஸ் சரி a பிளஸ் b பை 2. இதனுடைய அந்த இன்டர்வலுடைய லென்த்தை வந்து சம் a பிளஸ் b பை 2. இதான் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ. வேரியன்ஸ் ஆஃப் x என்னன்னாக்கா b மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் பை 12. b மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் பை 12. So இதான் வந்து வேரியன்ஸ் ஆஃப் திஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகே, இது தெரிஞ்சு. இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. முக்கியமான அனதர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ இதை பற்றி கவலைப்பட்டீங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஸ்பெஷல் டைப்ல இருந்ததுன்னா அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் ஃபாலோஸ் தட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து த காமா டிஸ்ட்ரிபியூஷன். The gamma distribution. So the gamma distribution ன்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஒரு ஸ்பெஷல் டைப்ல இருக்கும் போது அது என்னன்றது எழுதும். ஸோ அதுக்கு முன்னாடி காமா ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத ரீகால் பண்ணிக்கணும். காமா ஃபங்க்ஷன் அது எப்படின்னா அந்த காமா பிக் காமா இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ காமா ஆஃப் ஆல்ஃபா, alpha is any positive number. Gamma of alpha எப்படி டிஃபைன் பண்ணாக்கா integral 0 to infinity y power alpha minus 1 e power minus y into dy. So இதான் வந்து gamma function where alpha is positive. For all positive real numbers you can define the function gamma is nothing but gamma of alpha equal to integral 0 to infinity y power alpha minus 1 e power minus y into dy. இப்போ நீங்க ஆல்ஃபா காமா ஆஃப் ஆல்ஃபா எப்படியா இருந்தாக்கா ஆக்சுவலாக ஆல்ஃபா மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இது வந்து ஸ்டாண்டர்டான ரிசல்ட் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். அப்போ காமா ஆஃப் 1 யாருனாக்கா 1 தான் வரும். காமா ஆஃப் 1 வந்து 1. காமா ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ஓகே, இது காமா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ இது ஒரு ரேண்டம் வேரியபிள் எப்போ வந்து ஃபாலோஸ் த காமா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றானாக்கா அந்த f of x the probability density function வந்து எந்த ஃபார்மட்ல இருக்குதுனாக்கா is of the form x power alpha minus 1 the e power minus x by beta by beta power alpha into gamma of alpha using the gamma function. So இது எப்போ ட்ரூனா x வந்து பாசிட்டிவா இருக்கும்போது அண்ட் ஆல்ஃபாவும் பீட்டாவும் பாசிட்டிவா இருக்கும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் 0 x வந்து less than or equal to 0ல 0 என்ற வேல்யூ பாசிட்டிவா இருக்கும்போது இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா then we say this x follows beta. பீட்டா இங்க ரெண்டு இருக்கு, ரெண்டு ஸ்கேலர், ஒன்னு ஆல்பா இன்னொன்னு பீட்டா. இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இதனுடைய எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னன்னாக்கா e of x வந்து ஆல்பா டைம்ஸ் பீட்டா. வேரியன்ஸ் என்னன்னாக்கா alpha times beta square. So that variance is expected value of this gamma distribution. Okay. So next வந்து beta distribution. So beta distribution beta function யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம். So அப்ப first beta function என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் so the beta distribution. So sorry இங்க நம்ம beta போடுறது, இங்க வந்து என்னது gamma. So better you can write gamma gamma. So இதுதான் வந்து next வந்து beta distribution. So beta distributionல beta function யூஸ் பண்ணுவோம். So அப்ப beta function என்ன அப்படின்றத முத தெரிஞ்சுக்கணும். So beta of two variable beta b of
ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்றதுனாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் காமாவில் கூட சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா எழுதுனா இன்டெக்ரல் 0 to 1 t power p minus 1 into 1 minus t power q minus 1 into dt. So, beta function, sorry, 0 to 1 t போட்டு இது வந்து 1. So, therefore, the beta function defined on close interval 0, 1. இது எப்படின்னா டிஃபைன் பண்ணுறோம் பீட்டா ஆஃப் ஆல்ஃபா கமா பீட்டா ஈக்குவல் இன்டெக்ரல் 0 to 1 t power p minus 1. ஓ சாரி, இங்கே p minus 1 இல்லை, நாங்கள் ஆல்ஃபா எடுத்துக்கேன். ஆல்ஃபா மைனஸ் 1, இந்த பீட்டா மைனஸ் 1, சாரி. So, this is alpha minus 1, this is beta minus 1. Where t is any variable in between 0 and 2. So, இது வந்து பீட்டா ஃபங்க்ஷன். இந்த பீட்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். f of x equal to gamma of, okay, sorry, x power alpha minus 1 into 1 minus x power beta minus 1 by beta of alpha comma beta. எப்பனாக்கா 0x less than 1 இந்த இன்டர்வல்ல இது வேல்யூ, மற்ற இன்டர்வல்ல 0 அதர்வைஸ். ஸோ ஒரு ரேண்டம் வேரியபிளுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இப்படி இருந்ததுனாக்கா then we say that follows the beta distribution. ஸோ இந்த பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனுடைய சப்போஸ் அதனுடைய மீன் என்ன? So therefore expected value of this x is nothing but alpha by alpha plus beta. Variance of this random variable is alpha beta by alpha plus beta whole square times alpha plus beta plus 1. So இதான் இதனுடைய வேரியன்ஸ். இப்போ இந்த பீட்டாக்கும் காமாக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. We can define beta in terms of gamma. அது என்னன்றதை பார்ப்போம். So beta of alpha comma beta is nothing but gamma of alpha into gamma of beta by gamma of alpha plus beta. So இதான் வந்து ரிலேஷன் between beta and gamma. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டின் வந்து இன்டகிரேஷன் வேல்யூ கேட்குறாங்க, எவாலுவேட் சம் இன்டகிரல் வேல்யூ. இப்போ இது வந்து கால்குலஸில் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவாலுவேட் த வேல்யூ இன்டகிரல் 0 to 1 t cube into 1 minus t power 4 dt. இல்லைன்னா இப்படி கூட மாற்றி வச்சுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து 4ஆகவும் இங்கே 3ஆகவும் வச்சுங்க. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும், இதோட இன்டகிரேஷன் வேல்யூ. இது வந்து ஹோல் கியூப். ஓகேங்களா? எனி நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா? 3 இருந்தாலும் எனி நம்பராக இருக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக என்னன்னாக்கா பீட்டாவா, இது வந்து ஆல்ஃபா மைனஸ் 1, அப்போ 5 மைனஸ் 1 எழுதலாம். அப்படின்னா 5 தான் இங்கே ஆல்ஃபா. இது வந்து பீட்டா மைனஸ் 1, அப்போ 3னா பீட்டா வந்து யாரு 4. அப்போ இது யாருனாக்கா பீட்டாவா பி ஆஃப் 5,4 தான் இந்த இன்டகிரேஷன். பட் நமக்கு தெரியும் பீட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் காமா வந்து என்னது? காமா ஆஃப் 5 காமா ஆஃப் 4 பை காமா ஆஃப் பிளஸ் 9. நம்மளுக்கு தெரியும் காமா ஆஃப் 5 வந்து 5 minus 1 ஃபேக்டோரியல், தட் இஸ் 4 ஃபேக்டோரியல் இன்டூ 4 காமா 4ன்றது 3 ஃபேக்டோரியல் பை இது வந்து 9 minus 1 வந்து 8 ஃபேக்டோரியல். அவ்வளோதான். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது வந்து 8 ஃபேக்டோரியல் வந்து 1 2 3 4 ஃபேக்டோரியல் இன்டூ மீதி வந்து 5 6 7 8 அதிகம். மேலே வந்து 4 ஃபேக்டோரியல் இன்டூ 3 ஃபேக்டோரியல். இந்த 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டர் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 3 ஃபேக்டோரியல் 6, இந்த 6 கேன்சல் ஆயிடுது. ஸோ therefore we get 1 by 4 into 5 into 7 into 8. இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து அப்படின்னா என்ன ஒரு ஆன்சர் உங்களுக்கு 280 வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 1 by 280.
ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து சிம்பிளி பண்ணி அதுக்கப்புறம் டேர்ம் பை டேர்ம் வந்து இன்டெகிரேட் பண்ணி லோயர் லிமிட் அப்பர் லிமிட்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறது பதிலாக இது பார்க்கறதுக்கு பீட்டா ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. டேரெக்டாக பீட்டா ஃபங்க்ஷன் எடுத்து பீட்டாவுக்கும் காமாவுக்கும் என்ன ரிலேஷன் எடுத்து அப்புறம் காமாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ்மையும் நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அதனால் பீட்டா ஃபங்க்ஷன் காமா ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சிச்சு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம். அது வந்து சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, த சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னாக்கா ஒரு வேரியன்ஸும் மீனும் வந்து மீன் 0 வேரியன்ஸ் 1 இருக்கிற மாதிரி ஒரு ரேண்டம் வேரியன்ஸ் எடுக்கிறோம். அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணுறோம். இன்னும் சொல்ல போனால் எக்ஸைஸ் follows standard normal distribution for I equal to 1, 2, 3 up to n. ஒரு n ரேண்டம் வேரியபிள் எடுக்கும். அது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த x1 ஸ்கொயர் பிளஸ் x2 ஸ்கொயர் எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணி சம் பண்றேன். xn ஸ்கொயர். இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். அது வந்து சை ஸ்கொயர்னு கொடுக்குறேன். இது ஒரு ரேண்டம் வேரியபிள். இப்போ இந்த ரேண்டம் வேரியபிள் தான் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா சை ஸ்கொயர் சொல்லணும். This is called psi square. இப்போ what is the probability of psi square is less than or equal to some x? இதனுடைய probability distribution function நாக்க 1/2 over n/2 gamma of n/2 into integration 0 to x u power n/2 minus 1 into e power minus u/2 into d. So இது வந்து இதனுடைய distribution function. What is the probability density function of this psi square distribution is 1/2 power n/2. அதே தான் நீங்க அந்த இன்டகிரேஷன் எடுத்து வந்தீங்க அவ்வளவுதான். gamma of n/2 and x power n/2 minus 1 into e power minus x/2. எப்போனாக்கா x பாசிட்டிவா இருக்கும்போது மற்றதெல்லாம் 0. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாக்கா அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் ஃபாலோஸ் ஸ்டாண்டர்ட் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுனாக்கா ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். வேற எதுவும். அப்போ இதனுடைய மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ மீன் வந்து இந்த சை ஸ்கொயருடைய மீன் வந்து ஜஸ்ட் என். இந்த நம்பர் ஆஃப் எத்தனை ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறீங்களோ அதனுடைய டிகிரி, அதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இந்த என் தான் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நீங்கள் ஏதாவது வேற ஏதாவது எல் இருந்துச்சுன்னா எல்ல வந்து எத்தனை ரேண்டம் வேரியபிள் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து மீன். வேரியன்ஸ் என்ன, சிக்மா ஸ்கொயர் என்னன்னா 2 times n. ஓகே, இதுதான் வந்து இதனுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, எஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த ரேண்டம் வேரியபிள் ஃபாலோஸ் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், டி டிஸ்ட்ரிபியூஷன், சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஸோ. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனும் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனும் இம்பார்ட்டன்ட். ஒரு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். காமாவும் இம்பார்ட்டன்ட், பீட்டாவும் இம்பார்ட்டன்ட், யூனிஃபார்மும் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு சென்ட்ரல் லிமிட் தியரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. We can stop the class now. நம்மளே 8 I stop.